என் பேர் ஜியான் ஜங்குக். ஆனால் அந்த நேம் எனக்கு பிடிக்கல. கிம் ஜங்குக். ஐ வாண்ட் டு பி கிம் ஜங்குக். எனக்கு கிம் ஜங்குக்கா ஆகணும்னு ஆசை. நான் கிம் டேங்னு சொல்லி ஒருத்தனை லவ் பண்ணுறேன். அவன் கூட தான் என் லைஃப் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்படுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் எனக்கு எல்லாமே. ஆனால் இது அவனுக்கு தெரியாது. எப்படி அவனையே நினச்சிட்டு அவனுக்காகவே ஒரு பர்சன் வந்துட்டுருக்காங்க. ஆனால் இப்போ மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் அவனுக்காகவே அவனோட ஜங்குக் இருப்பேன். எல்லாரும் அவன் ஒரு முரடன்னு சொல்லுவாங்க. என் கண்ணுக்கு அவன் ஒரு குழந்தையாக தெரியல. அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு சாங் தான் பாடணும்னு தோணும். அந்த சாங் உங்களுக்கு பாட காமிக்கிட்டா? இது மட்டும்தான் அவனை பார்க்கும்போதெல்லாம் தோணும். அவன் கொஞ்சம் முரடன் தான், ரொம்ப கோவக்காரன். அவனுக்கு என்ன தோணுதோ அது மட்டும் தான் பண்ணுவான். அவன் என்ன பண்ணாலும் கியூட்டாக இருப்பான், குழந்தை மாதிரி இருப்பான். எல்லாரும் அவனை ஒரு ரவுடியா, பொறுக்கியா, திம்மு பிடிச்சவனா, ராட்சசனா அப்படி பார்க்கும்போது என் கண்ணுக்கு மட்டும் அவன் ஒரு குழந்தையாக தான் தெரியும். எனக்கு பெருசாலாம் எதுவும் ஆசை இல்லை. அவங்க அம்மாவுக்கு எடுத்து அவனை குழந்தை மாதிரி நான் மட்டும்தான் பார்த்துக்கணும். எனக்கு அது மட்டும் போதும். அவனை என் கைக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும். அவனை எந்த கஷ்டமும் நெருங்க விடக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கணும். இப்போது உங்ககிட்ட சொல்கிற எல்லாத்தையும் என் தேவங்கிட்ட, என் கிம் தேவங்கிட்ட சொல்லணும்னு ஆசை. ஆனால் அந்த ரவுடி கேட்பானான்னு தெரியல, என்ன பார்த்துருக்கானு கூட தெரியல. ஆனால் அவன் போன எல்லா பிளேஸ்லையும் நான் இருந்தேன், அப்போ இருந்து இப்போ வரைக்கும். ஆனால் அந்த ரவுடி பையன் ஒரு நாள் கூட என்னை திரும்பி பார்த்தது. சம்டைம்ஸ் அவன் மேலே கோவம் வரும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அந்த அவன்கிட்ட என் ஃபீலிங்ஸ், என் லவ் எதையுமே சொல்லாமல் இருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லி என் தேவம் எனக்குன்னு ஆகிறப்போ என்னை விட இந்த உலகத்தில் யாருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான் ஜங்குக். அப்போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்குது, ஜங்குக் அப்படின்னு. இப்போது ஜங்குக்கு பிரீத் ஒரு மாதிரி அன்னிவன் ஆகுது. அவனுக்கு மூச்சுடவே கஷ்டமாக இருக்குது.
இப்போ டேர்ன் பண்ணி பார்க்குறான், அது தேவந்தான். யார்டா நீ? என்ன இப்படி லவ் பண்ணுற அளவுக்கு உனக்கு நான் எதுவுமே பண்ணதில்லை, நான் உன்னை பார்த்தது கூட இல்லை. இப்போது என் ஃப்ரெண்ட் ஒன்று காமிக்கலைன்னா நான் உன்னை பார்த்துருக்க கூட மாட்டேன். அன்எக்ஸ்பெக்டடாக தான் உன்னை பார்த்தேன். ஆனால் அவ்வளோ என்னை என்னமோ பண்ணுச்சு. ஏன் எதுக்கு என்ன லவ் பண்ண? இந்த ஊரில் இருக்க எல்லாரும் நான் ரொம்ப கோவக்காரன், நான் பெரிய ரவுடி, யாருக்கும் அடங்காதவன் அப்படின்னு சொன்ன டைமில் நீ மட்டும்தான் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆச்சரியமாக இருக்கும். என்ன மாதிரி ஒரு பர்சன் ஒருத்தருக்கு பிடிக்குதுன்னு கேட்கும்போது என் அம்மா கற்று அவங்க பிளேஸில் யாரையும் நான் வைக்கணும்னு நினச்சதில்லை. ஆனால் இந்த நிமிஷம் உன்னை பார்த்த நிமிஷம் நீ நினைக்க வச்சுட்ட, என் அம்மா மாதிரியே என்னை பார்த்துக்க ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு. நான் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற பர்சன் கிடையாது. ஆனால் இப்போ மேலே எனக்கு ரொம்ப கோவம் வருது. இவ்வளோ இயர்ஸ் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லாமல் உனக்குள்ளே மட்டுமே வச்சுக்கிட்டு என் பின்னாடியே சுற்றிருக்கு. முன்னாடியே என்கிட்ட வந்திருக்கலாம்ல. இப்போ நான் உன்னை பார்க்கலன்னா உன்னை மிஸ் பண்ணியிருக்கணும்னு பயம் வருது. என் லைஃப்பில் நான் எதுக்குமே பயந்ததில்லை. ஆனால் இன்னைக்கு நீ என்னை பயப்பட வச்சுட்டேன். இவ்வளோ வருஷம் என் வாழ்க்கையில் நான் பண்ணாத எல்லாத்தையும் நீ என்னை இப்போ ஃபீல் பண்ண வச்சுட்டேன். நான் எதுக்காகவும் யார் மேலேயும் எந்த ஃபீலிங்ஸும் வர வச்சதில்லை. ஆனால் இப்போது உன்னால் வந்திருக்கு. உன்னை நான் இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக மட்டும் நான் பார்த்துப்பேன். என் கூட கிம் ஜாங்குக்கா வரியா அப்படின்னு சொல்லி தியான் கேட்குறான். இப்போ தியான் பேச வரைக்கும் ஜாங்குக்கு எதுவுமே புரியலை. அப்படியே தியான் கண்ணையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ தியான் பேசி முடிச்சதும் அப்படியே ஜாங்கு கண்லேருந்து டியர்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. அதனால் அழுகை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படி அழுகிறான். இப்போ தியானும் ஜாங்கு கிட்ட போய் அவனை பிடிச்சி ஹக் பண்ணிட்டு, சரி நான் இருக்கேங்க, அதான் அவன்கிட்ட வந்துட்டேன்ல, நீ என்ன மிஸ் பண்ணியிருந்தாதான் அழுகணும், அதான் உன் கூட தானே இருக்கேன். எல்லாத்தையும் எனக்கு நீங்கள் கிடைக்கணும்னு நான் நினச்சது. நிறைய லவ் பண்ணுறதையும் ரொம்ப அவங்கள நினச்சி மட்டும்தான் இருக்கேன். கிடைப்பீங்கன்னு நான் நினச்சது எல்லாத்தையும். இப்போ நீங்கள் இவ்வளோ பேசும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ சொல்கிறேன்? நான் தான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும். இப்படி உள்ள என் லைஃப்பில் கிடைக்கும் நான் நினச்சதே இல்லை. நீ அனுபவிச்சிருவல. ஃபீலிங்ஸ் இல்லாதவனுக்கு கூட ஃபீலிங்ஸ் வர வச்சேன். யாருக்காகவும் அழுகாதுன்னு அழுக வச்சிருந்த நீ. சாரி டீம், நான் உங்களை அழுக விட மாட்டேன். ஓகேடா, இது ஒன் ஷாட்டுன்னு சொல்ல முடியாது, எனக்கு சும்மா தோணுச்சு, அதான் பண்ணேன். இன்னொரு ஒன் ஷாட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.
பாய்.